இங்க வேதம் சொல்கிறது, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். என்ன மனம்? நம்மளுடைய மனசுல ஒரு விஷயம் ஆண்டவரை கூப்பிடணும். ஆண்டவரே, என் பாவங்களை என்ன பண்ண மன்னியும், என் சாபங்களை மன்னியும். என் ஆண்டவரே, நான் அக்குறமும், நான் மீறுதல் பண்ணிட்டேன். என் மீறுதலுக்காக தான்ப்பா நீங்க சிலுவையில ரத்தம் சிந்தினீங்க. என் பாவங்களுக்கு தான்ப்பா நீங்க காசை அடி வாங்கினீங்க. என்னுடைய அக்கிரமத்துக்கு தான் நான் ஏதோ என்ன தவறி நான் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொருவரும் நம்ம பண்ணியிருப்போம், நம்மளுடைய மீறுதல் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, சாகுனுடைய சாவை நான் ஒருவரும் சாகணும்னு ஆண்டவர் கடவுள் என்ன பண்ணுறதில்ல, விரும்புகிறதே இல்லை. உலகத்தான் நினைப்பான், அவனுக்கு என்ன ஆயிடுச்சு பாரு, அவள் இதோட போயிட்டு போறா, அவளுக்கு வரும், நம்ம வீழ்ந்ததுமே நம்மளை ஒருத்தர் கண்டிப்பாக பேசுவான்ல. நம்ம பாதிக்கப்பட்டதுமே ஒருத்தர் நம்மளை கண்டிப்பாக பேசுவாங்க. இது அவங்களுக்கு அப்படித்தானே. யோபு கூட அவங்களுடைய சிநேகிதர்கள் பேசுறாங்க தானே, அப்படி நம்மளையும் பேசுவாங்கல்ல. ஆனா அதான் கடவுள் அப்படி கிடையாது. நாம் சாகுறதா ஒரு விரும்புகிறதே கிடையாது. ஆமென். அல்லேலூயா.